சிங்கப்பூர்ல பெரிய கம்பெனி அவருக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்திருக்கு. என்னது 50 திருட்டு கேஸ், 15 கள்ளக்கடத்தல், 10 சாராய கேஸ், 4 கொலை கேஸ் உள்ள ஏமாமனுக்கா டாக்டர் பட்டம்? ஏழைகளின் தலைவர் டாக்டர் செந்தில் வாழ்க வாழ்க. இளைஞர்கள் எழுச்சி நாயகன் டாக்டர் செந்தில் வாழ்க வாழ்க. அவர் வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாம் என்ன டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமாய் கால் கழுவுற நேரத்துல தட்டுல என்ன வச்சாங்கன்னு கேட்டா இந்த பஞ்சு டலக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல மேட்ருக்கு வாங்க. ஏய், அலங்கோலமா இருந்த குடிசை வாசல்ல எல்லாம் கோலம் போட சொன்னேன். இருக்கட்டா சாணி மொழிகிற இந்த சவத்துல எல்லாம் சுண்ணாம்பு அடிக்க சொன்னேன். ஓலை போட்டிருந்த குடிசை மேல எல்லாம் புரோட்டன்ஸ் வளர்க்க சொன்னேன். இப்ப என்னால எத்தனையோ குப்பங்கள் பசுமையா இருக்குடா. இதெல்லாம் செஞ்சது பெருமாள் செந்திலாச்சே, பஞ்சு செந்தில் இல்லையே. திட்டம் அவன் போட்டிருந்தாலும் நட்டது நான் தானே. உங்க தலைமையில நட சொன்னான். நான் நடல என்ன செடி வளர்ந்துருக்க மாட்டா கோசுரு. எங்கேயோ ஒரு கண்டிஷன் நடந்திருக்கு. இன்சியர்ல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை இவர் மாத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏய், அங்க என்ன முணுமுணுத்துக்கிட்டு ஒண்ணு இல்ல, அவன் பெருமாள் செந்தில், நீங்க பஞ்சு செந்தில். அவன் பி செந்தில், நீங்க வெறும் பி. எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு மேல் இடத்துல எனக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு கம்பவுண்டர் பட்டம் வேணும்னா பேசாம வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு. இருந்தாலும் யாருக்கோ கிடைக்க வேண்டிய பட்டத்தை நீங்க வாங்கின தப்பு இல்லையா? ஏய், என்னடா தப்பு? ஜப்பான்காரன் கண்டுபிடிச்ச டிவியை நாம வாங்கலையா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்ச செல்போனையும் கம்ப்யூட்டரையும் நாம வாங்கலையா? ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரை நாம வாங்கலையா? அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் போட்ட திட்டத்துக்கு நான் டாக்டர் பட்டம் வாங்கினா கூட இதை நான் எதிர்பார்க்கல. நீ எதிர்பார்க்கிற எதையும் நான் செய்ய மாட்டேன். நான் செய்யற எதையும் நீ எதிர்பார்க்கவும் முடியாது. பஞ்சு 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 அண்ணன் பஞ்சு அடிச்சிட்டாரு. நீர்லயே எனக்கு பிடிக்காத நீர் கண்ணீர். பஞ்சு மறுபடியும் பஞ்சு. டேய், ஃபேமிலி மீட்டிங்ல கோரஸ் பாடாத, பின்னாடி போ போ. எங்க அக்கா பசங்களே நீ ஒருத்தி தான் உயிரோட இருக்க நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அண்ணனுங்க இருந்தானுங்களே சுத்த விளங்காதவனுங்க. வாழ்க்கையில் அவனுங்க கொஞ்சம் கூட டெவலப்பே ஆகாம லோ லெவல்லே இருந்துட்டானுங்க. கண்டவன்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன்களை வளர்த்து ஆளாக்கி அவனுங்க கையாலேயே சாவ தேடிக்கிட்டு. என் அண்ணனுங்களை கொண்ட அந்த முனியனுக்கோ என்னோட புருஷனை கொண்ட அந்த போலீஸ்காரனுக்கோ நீங்க தான் மாமா ஒரு முடிவு கட்டணும். என்ன பேசுற? நான் ஜட்டிக்கு மேல லுங்கிய தூக்கி விட்டுக்கிட்டு இருந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப கோட் சூட் போட்டதுக்கு அப்புறம் பண்ண சொல்றியா? நான் யார் தெரியுமா? டாக்டர் டாக்டர் செந்தில். பி 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 விட்டீங்க. இம்சடா நாடாரி. டாக்டர் இல்ல, நீ வர மாட்டாரு. என்ன வேணும்? ஓ, நீ டாக்டர் கிட்ட எத்தனை வருஷமா வேலை செய்யற? அதுவா, நான் 5-6 வருஷமா வேலை செய்யறேன். ஏன் கேக்குற? அட்மிட் பண்ண பேஷண்ட்டை சுமார் எத்தனை நாளைக்கு ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல இங்க வச்சிருப்பீங்க? அது எத்தனை நாள் வேணா ஆகும். பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்துக்குது. தாமரன் ஒரு பேஷண்ட்டை நீங்க 6 மாசமா இங்க வச்சிருக்கீங்கல்ல? அது அது மெடிக்கல் கவுன்சில் ரூல்ஸ் பிரகாரம் 20 நாளைக்கு மேல எந்த பேஷண்ட்டையும் காரணம் இல்லாம வச்சிருக்க கூடாது. தெரியுமா உனக்கு? வேல் சக்தி வேல் இல்ல, வரும்போது ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டர்ல செக் பண்ணிட்டு தான் வரேன். அந்த பொண்ணை அட்மிட் பண்ணப்போ கட்டின பணம் மட்டும்தான் ரெஜிஸ்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் 10 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆனதா ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா அந்த பொண்ணு இன்னும் இங்கே தான் இருக்கா. இல்ல வேற வேற பேர்ல. ரைட்? இல்லைங்க. இல்ல இல்லைங்க. அப்போ டாக்டரோட சேர்ந்து நீயும் கம்பி என்றியா? ஐயோ, தெரியாதுங்க. தெரியாது. ஐயோ, இப்பவும் தெரியாதா? தெரியும். குட், ஸ்மார்ட். நோ டெல் மீ, வேர் இஸ் டாக்டர் ரவி வர்மா? இவர் எங்க? ஐயோ ஐயோ, காரி எரியுது. ஐயோ, காரி எரியுது. யாரா எரிச்சது? நீயா? ஆமா, இந்திரிடா. டேய், 6 மாசமா லட்சமா பணம் வாங்கினீல்ல, என் தாமரையை காப்பாத்துறேன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டடா. இன்னும் 10 நாள்ல என் தாமரை கண்ணை திறக்கணும், இல்ல நிரந்தரமா நீ கண்ணை மூடிடுவேன். டாக்டர் ரவி வர்மா ட்ரீட் பண்ண பேஷண்ட் பேரு தாமரை. 6 மாசம் முன்னாடி 8 இன்ஜுரியில நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க.
பேஷண்டோட கண்டிஷன் அப்பவே கிரிட்டிக்கல் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இவர் பல மாசமா அவங்கள ட்ரக்கிலே வச்சு எக்கச்சக்கமான பணத்தை ஏமாச்சிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் பார்வைக்கு எப்படி வராம போச்சு? அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருந்தாங்க? How are they producing the bills? பேஷண்ட்டை 20 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற பேர்ல அட்மிட் பண்ணி எல்லாரும் ஏமாச்சிருக்காரு. ஒரு டாக்டரால நம்ம ஹாஸ்பிட்டலோட ரெப்யூட்டேஷன் எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு. எவ்வளவு பணமானாலும் அந்த பேஷண்ட்டை நம்ம செலவுல கியூர் பண்ணி அவங்க ஃபேமிலி கிட்ட நாம ஒப்படைக்கணும். We already in the process of neurosurgeon Dr. Arun கிட்ட நேத்து அந்த பொண்ணோட கேஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அவன் பிரெயின் ஸ்கேனெல்லாம் பண்ணிட்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டார். மிஸ்டர் ரவிவர்மா, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல பல பேஷண்ட்டை ஏமாத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கீங்க. அதனால உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன். Your registration at the Indian Medical Council has been cancelled and you will not be allowed to practice medicine anymore. வாங்க வாங்க வாங்க. முதல்ல அந்த ஆஃப் சரக்கை எடுத்து ஊத்தி அவனை ஆஃப் பண்றா. இந்த குடி பாவி பாவி ஆவியா வந்து உயிரை எடுக்கிறியாடா. அநியாயத்துக்கு அப்பனை ஏத்து கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டி பிளாக் பண்ணிட்டானடா. இவனால மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போயிருச்சே. உயிரோட இருக்கிறவனுக்கு பிராந்தி சைனீஸ் வச்சு படைச்சுக்கிட்டு இருக்கிய. சயின்டிஸ்ட் இல்லடா, சைட் டிஷ். ஏதோ ஒரு விஸ். இதுக்கு கூலி கொடுத்து ஐயரை வேற கூட்டி வந்திருக்கிய. அந்த சாராய் பாட்டி எடுத்து கொல்றா. போன வாரம் கூட அவன் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாயா? எங்கடா? இங்கடா. ஏய், அவன் தொல்லை தாங்க முடியாம தான் வீட்டை காலி பண்ணிட்டு போனோம். இப்ப இவன் இங்க குடி வந்து மாட்டிக்கிட்டாடா. அவன் போட்டோவை எடுறா, வந்துட போறான். அடுத்த வாரமும் வருவான், அடுத்த மாசமும் வருவான். நீ அவங்கிட்ட பேசிட்டாரே, நாங்க கிளம்புறோம். தட்சணை கொடுக்காம போறேன். தட்சணமும் பாட்டில் இருக்கே, எடுத்து அடிச்சுக்கோ. சிவா, யோ, உன் சொந்தக்காரங்கன்னா உன் படத்தை வச்சு படையல் போட்டு திதி கொடுத்துட்டு போறாங்க. நீ என்னன்னா இங்க உட்காந்து புகைய விட்டுக்கிட்டு இருக்க. சொல்லிட்டாங்களா? ஐயோ அப்பா, நம்மளையும் கூப்பிடுறானே. என்ன முனியா, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நீ இப்படி சந்தோஷமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லையே. தாமரை இன்னும் கொஞ்ச நாள்ல குணமாயிடுவானு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்ல, நாம செலவு பண்ண பணத்துல பாதியை திருப்பி கொடுத்துட்டாங்கடா. அப்படியா? ஆமா, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்கடா. நீயா என்ன சொல்ற? போதும்டா, நீங்க எனக்காகப்பட்ட கஷ்டமெல்லாம் போதும்டா. ஒவ்வொரு முறையும் நான் பணம் சம்பாதிக்கும் போது நீங்க ஒரு ரூபா கூட உங்களுக்காக வேணும்னு நீங்க கேட்டது இல்லடா. அதனாலதான் கடவுள் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்க வச்சுட்டாரா. தயவு செஞ்சு நமக்கு இனிமே அடித்தடிலாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு அவன் சொந்த ஊருக்கு போய் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பழச்சுக்குங்கடா. தாமரை ஆஸ்பத்திரியில இருந்து குணமாகி வந்த உடனே அவளை ஊருக்கு கூட்டு போய் அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நானும் எங்காச்சும் போயிட போறேன். ஏய், எடுத்துக்குங்கடா, பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்குங்க. இது கிடக்குது முனியா, நீ சந்தோஷமா இருக்க பாரு, அதுவே எங்களுக்கு போதும். டேய், இந்த கேப்பியான விஷயத்தை நம்ம கொண்டாடுறோம். என்னடா இந்த கோவிந்தனுக்கு ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஆளு காணுமே. கதவை தோற அண்ணன் மேட்ச் பார்த்து ரொம்ப கழிச்சு போய் என்னடா கோவிந்தா, எவ்வளவு நேரம் ஆச்சு உனக்கு ஃபோன் பண்ணி? நீ என்னடா மெதுவா கையில பால் உருட்டிட்டு வர? பாப்பா, நீ வேற ஐபிஎல்ல சும்மா போனி போலன்னு பொளந்துட்டு இருந்தான். நீ வேற போன போட்டு லாஸ் பண்ணிட்ட. அது போனி இல்லீங்க, கோனி. ஏய், ஸ்டம்ப் இருக்கும்போது பேல்ஸ் ஆடக்கூடாது. அண்ணன் கூட பஞ்ச் அடிச்சிட்டாரு. ஏய், 20 வருஷத்துக்கு மேல நான் இருக்கேன். நேத்து வந்து எல்லாம் பஞ்ச் அடிக்கிறான், நான் அடிக்கூடாதா? பஞ்சுனா அது என் வாயில இருந்தா வரணும். நீ அந்த சாலா போடு. போட்டுறேன் வாத்தியாரே. கை தட்டுங்க. எதுக்குடா இதெல்லாம் மறைக்குது இல்ல? கார் துடைக்க வச்சுக்க. இதை நான் எதிர்பார்க்கல. என்ன திடீர்னு ஷாலுகள்லாம் போடுற? நீ டாக்டர் பட்டத்தை புடிச்சிட்டு வந்துட்டீல, அதுக்கு தான். அட போப்பா, என்கிட்ட இருக்கிற கரன்சியை வைக்கிறதுக்கே வீட்டு பீரோல இடம் இல்ல. இந்த கர்மத்தெல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்ததெல்லாம் மறந்துட்டு பேசுறியாமா? கிழிஞ்ச கோவணத்தோட திருட்டுல ஏறி வந்தவன் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்ல. எதுக்குடா பழைய சில்லறை எல்லாம் என்ற? ₹1 தம்புடி குறைஞ்சாலும் அது ரூபாய் ஆகாது கோவிந்தா. அண்ணன் போட்டிக்கு பஞ்ச் அடிச்சிட்டாரே. டொக்கு வச்சதுக்கெல்லாம் சிக்ஸர் அடிச்ச மாதிரி குதிக்காத, பவுண்டரி லைன் தாண்டி ஓடு. சரி, இன்னும் இனாத்துக்கு வர சொன்னேன். வா சொல்றேன். டெல்லியில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகளோட அல்லக்கையோட பிள்ளைக்கு வர்ற 27ஆம் தேதி கல்யாணம் பண்ணா. அதுக்கு நம்மகிட்ட 20லேருந்து 22 வயசுக்குள்ள 5 ஃபிகருங்க வேணுங்கிறான். கல்யாணத்துக்கு போய் நம்மகிட்ட போனா? கல்யாணத்துக்கு பெரிய கிரானைட் குவாரி ஓனரோட பொண்ணை ஏற்கனவே அவன் பிள்ளைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இது அதுக்கு இல்ல, பின்ன அதுக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டியா?
பேச்சுலர்ஸ் பார்ட்டினா காக்டெயில் இருக்கும், தண்ணி இருக்கும், இவன் என்ன கண்ணியில கேட்குறான். பணம்டா பணம். அது மட்டும் இல்லை, ஹைவேல ஒரு பெரிய டோல்கேட் கான்ட்ராக்டே நமக்கு போட்டு தரணும். ஆனால் ஐட்டம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்ட, பணத்துலேயும் கான்ட்ராக்ட்லேயும் உனக்கு 25%. ஓகேவா? ஒரு தடவை நான் போலீஸில் மாட்டினால கொஞ்ச நாள் தொழில் பண்ணாமல் இருந்தேன். இப்போ பிடிச்சிடுறேன், கேட்ச் பண்ணிடுறேன். ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் கொடு. மேட்ரு முடி மொத்தமாக தர்றேன். சாமி, என் முதலாளி தவிர வேற யாரையும் இது வரைக்கும் நான் கும்பிட்டதே இல்லை. இப்போ தான் முதல் தடவையாக நான் உன்னை கும்பிட்றேன். தாமரையை எப்படியாவது குணப்படுத்திடு சாமி. என்னை விட்டு இவங்கெல்லாம் தனியார் நிறுவனத்தில் நைட் டியூட்டி பார்க்குற பொண்ணுங்க. வேலை முடிச்சு வீட்டுக்கு போகிறப்ப தூக்கிட்டு வந்துடுவானுங்க. நான் போதை ஊசி போடுவேன், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் காரணம் யாருடா? சத்தியமா நான் இல்லை, கோவிந்தன். அவனுக்காகத்தான் என் தாமரையை மயக்க ஊசி போட்டு வச்சிருந்தியா?